வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலத்தோடு இருக்கிறேன். என்னென்னு கேட்டால், காலையிலேயே ஜிம்முக்கு வந்துட்டேன். ஒரு தற்களை எடுத்துக்கொண்டு 2 பேர் உள்ளுக்க நிற்கினேன். இப்போ என்ன 10 நிமிஷத்தில் நாட்களே தருவினம் செய்து போட்டு அப்படியே வேலைக்கு வழி கிடைச்சேரி. என்னென்று கேட்டால், என்ன ஒரு நாட்டில் இருந்து ஒரு அண்ணா அடித்து என்னோட கதைச்சார். அப்போ என்னுடைய ஃபேஸ்புக்குகள் யூடியூப்லாம் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவரை பற்றி கேட்டுவிட சொன்னார். ஒரு அழகான ஒரு 27-28 வயது மதிக்கத்தக்க ஒரு பொம்பளை புள்ள காரில் போய் ஆக்சிடெண்ட் ஆகி முதுகெலும்பு முறிஞ்சு காலெலும்பு முறிஞ்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா. காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. இதுக்காக நீங்கள் எனக்கு ஒரு ஆலோசனை தாங்க, எனக்காக பாரப்பட்டு ஜெபிங்கன்னு சொல்லியிருந்தார். நான் இப்போ அந்த செய்தியை கேட்டுட்டு வேதத்தை எடுத்து வாசிச்சுட்டு நான் ஜெபித்தேன். ஜெபிச்சிட்டு அவருக்கு சொன்னேன், அதெல்லாம் தேவன் சுகப்படுத்துவார், நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபோட்டோக்களை எனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தார் ஹாஸ்பிட்டலில் இருந்தபடி. நான் சொன்னேன், அதுகள் ஒன்றும் எனக்கு வேண்டாம், ஆனால் நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன், தேவன் விடுதலையை தருவார் என்று சொல்லியிருந்தேன். ஏன் இந்த விடயத்தை சொல்கிறேன்னு கேட்டால், வாகனங்கள் வைத்திருக்கிற நீங்கள் மிக கவனமாயிருங்கள். விபத்துகள் ஆக்சிடெண்ட்டுகள் எப்படி நடக்கும் என்று தெரியாது. பாதைகள் குளிர்காலங்களில் புல்லாக மூடப்பட்டிருக்கும், வடிவாக பாதைகள் தெரியாது. ஆதலால் உங்களோட வாகன பயணங்களை மிக கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். அதே போல் எனக்கு வேறு நண்பர்களும் மெசஞ்சர்களால் தொடர்பு கொண்டு பேசுகிறேன். யூடியூப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்துகிறீங்க. அனைத்து யூடியூப்புக்கு எப்பொழுதும் உங்களுக்காக நான் இந்த நாடுகளையும் காட்டுவது மாத்திரமல்ல, நல்ல விடயங்களையும் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் பாரப்பட்டு ஜெபிப்பேன். பிள்ளைகள் குடும்பங்களை போய் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் வாகனத்தில் போகும்போதும் வரும்போதும் நீங்கள் அல்கோல் பாவிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். வேகங்களுக்கு மரியாதை கொடுத்து பனோக்களை பார்த்து மிக கவனமாக ஓடுங்கள். பொய் பேசுவதால் எந்தவித லாபமும் கிடையாது. நான் உண்மையை சொல்லித்தான் இந்த பதிவுகள் வைக்கிறேன். அதனால் நீங்கள் மிக கவனமாக வாகனங்களை ஓடுங்க. அதே போல் இன்றைக்கு 30ஆம் தேதி, இன்னும் ஒரு நாளில் 2026 பிறக்க இருக்கிறது. புது வருஷம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நான் 31ஆம் தேதி உங்களுக்கு இந்த ஆண்டை குறித்து உங்களுக்கு ஒரு பதிவுகளை வைப்பேன். அதை நீங்கள் பாருங்கள். நானும் எனக்கு யூடியூப் நண்பர்கள், ஃபேஸ்புக் நண்பர்கள், வாட்ஸ்அப், வைபர், ஃபோன் நம்பர் எல்லாருக்காக பாரப்பட்டு நான் ஜெபிக்கிறேன். அதே போல் நீங்களும் யாரும் இந்த பதிவை பார்த்தால் அந்த ஆக்சிடெண்ட் பட்டிருக்கிற அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்கள். அது நல்லதாக இருக்கும். அவர் சொல்லும் பொழுது மிக மனமுடைந்து என்னோடு சொல்லி கவலைப்பட்டிருந்தார். தேவன் சுகத்தை கொடுப்பார். என்ன வரும் சந்திப்பேன். நன்றி.